மாநகரம், கைதி, மாஸ்டர் விக்ரம், லியோ அப்படின்னு வரிசையாக 5 பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கா. இந்த படத்துல நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறாங்க. அனிருத் சார் இந்த படத்திற்கு இசையுமே அமைக்கிறாரு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இந்த படம் இயக்குவது மட்டும் இல்லாம பட தயாரிப்பிலுமே அவருடைய கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஃபைட் கிளப் படத்தின் மூலம் தயாரிப்பாளராக இன்ட்ரோ கொடுத்தாரு. அடுத்ததாக பென்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை தயாரிச்சுட்டும் இருக்காரு. இந்த படம் ஒரு எல்சியூ படமாகும். இந்த படத்துல ராகவா லாரன்ஸ் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்தின் மூலம் பாடகர்கள் திப்பு, ஹரிணி ஜோடியுடைய மகனான சாய் அபியங்கர் அவர்கள் இசையமைப்பாளராக இன்ட்ரோ கொடுத்திருக்காரு. பென்ஸ் திரைப்படத்துடைய கதையை லோகேஷ் கனகராஜ் எழுதியிருக்க அந்த படத்தை பாக்கியராஜ் கண்ணன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்றாரு. இந்த நிலையில லோகேஷ் கனகராஜுடைய அடுத்த படம் பற்றிய முக்கிய அறிவிப்பு ஒன்று வழியாகி சமூக வலைதளங்களை ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. அதாவது லோகேஷ் அவர்கள் அடுத்ததாக நம்ம அஜித் சாருடன் ஒரு படம் பண்ண இருக்காராம். இதனை மறைமுகமாக அண்மையில இவர் கலந்து கொண்ட விழா மேடை ஒன்றுல கூட சொல்லியிருப்பாரு. சோ தற்போது பாத்தீங்கன்னா இந்த படம் உறுதியாக இருக்காம். கூடிய விரைவிலேயே பூஜையுடன் இந்த படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. சோ அஜித் சார் இல்லாத ஒரு சில காட்சிகளை லோகேஷ் அவர்கள் எடுத்து விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காராம். ஆகையால அடுத்த மாதமே இந்த படத்துடைய பூஜை நடைபெறும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.